நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீண்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை என்கிற தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நம்ம கடலின் அலை நோக்கி குதித்தாலும் ஒரு மீனை கொண்டு மீட்கிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். உற்சாகமாக அவர கரங்களை தட்டி பாடுவோம். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஆவியே சொல்லுவோமா? அந்த ஆவியை வரவேற்போமா? ஆவியே சொல்லுங்க. ஓ அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. சொல்லுவோமா? கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், பின்னிட்டு பாராமல் முன்னட. சொல்லுங்க. என்னை அழைத்தவர் காரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் காரம் அழைத்தவர் கரம் நடத்தும். என்னை அழைத்தவர் காரம் நடத்தும், என்னை அழைத்தவர் காரம் நடத்தும். ஆவியே 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 சத்தத்தை உயர்த்தி ஆவியே ஓ ஆவியே. அசைவாடும் அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர்
இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்றில் நீர் வற்றி போனாலும் வற்றாத ஒரு ஜீவநதியாக அவர் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பின்னிட்டு பாராமல் இயேசு நம்மோடு இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உயிருள்ள தேவனோடு கூட இருக்கிறார் என்கிறத நம்ம நம்பி நம்ம பின்னிட்டு பாராமல் முன்றாக நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். தேவ ஜனமே, இந்த மாதத்தின் முதலாவது வாரத்துல நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த மாதத்துல இருந்து நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், நான் முன்னாக ஓடுவேன். ஏன்னா என்னை அழைத்தவர் கரம் என்னை நடத்துகிறது, என்னை அழைத்தவரின் கரம் என்னை நடத்துகிறது. அவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிருள்ளவராக இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்துவார் என்று நம்ம கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அற்புத விதமாக நம்முடைய தேவன் மாற்ற வல்லவர். கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முக்கியமான வரிகள் இதை நீங்க அறிக்கையிட நம்முடைய வாழ்க்கையில அந்த வரிகள் அப்படியே அது வாழ்க்கையில பயணிக்க செய்யும். சொல்லுங்க, ஓ என்னை அழைத்தவருடைய கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். சுலோமா சட்டமா, என்னை அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். சத்தத்தை உயர்த்தி ஆவியே ஆவியே வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொ. நீங்க சொல்லுங்க வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் ஓ வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், சொல்லுங்க மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே ஓ ஆவியே ஓ ஆவியே ஆவியே என் மீது அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. சொல்றீங்க, எங்க மேல உங்க ஆவி அசைவாடட்டும், எங்க மேல உங்க தயவு அசைவாடட்டும். ஆண்டவர் உங்களுடைய அக்கினி எங்க மேல, உங்களுடைய தயவு எங்க மேல ஒரு அக்கினி ஜுவாலையாக இருக்கட்டும். அசைவாடும் சொல்லுங்க அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓ அசைவாடும் ஓ அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஓ
எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கடைசியா ஒரு ஆவியே, ஆவியே, ஓ ஆவியே, ஆவியே, சொல்லுங்க. அசைவாடோ மணலாகோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடோ மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கடைசியா ஒரு அசைவாடும், அசைவாடும் மணலாகோ எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் அக்கினி ஜுவாலையே. எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமே. நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். அவர் சாவை வென்றெடுத்தவர் நம்முடைய தேவன். ஆமே. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், நம்முடைய எளிமையில் கை தூக்க வந்தவர், ஒரு பீர்ல காயுயாக இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போய் நிற்கிற இடங்களில், நம்ம திகைத்து போய் நிற்கிற இடங்களில் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மை காப்பாற்றி நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர், நம்முடைய எளிமையை கை தூக்க வந்தவர், துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டு நம்மை அணைக்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய தேவன். உற்சாகமாக நம்ம அவரை பாடுவோம். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே, ஒடுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். பீலகாய்ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீர். பீலகாய்ரோஹி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். சொல்லுமா சத்தத்தை உயர்த்தி. பீலகாய்ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீர். ஓ பீலகாய்ரோஹி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். வனாந்திரம் வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. சொல்லுமா. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த நாளுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நாளுகுரல் கேட்டு உண்மையா வந்தாரா? நீரூற்றாய் வந்தவர். அதனால சத்தத்தை உயர்த்தி. ஓ பீலகாய்ரோஹி என்னை காண்கின்ற பீலகாய்ரோஹி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். சொல்லுமா. பீலகாய்ரோஹி பீலகாய்ரோஹி என்னை காண்கின்ற தேவன் நீர். ஓ பீலகாய்ரோஹி எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். ஓ பீலகாய்ரோஹி. இதை நீங்க சொல்ல சொல்ல இந்த மாதத்திலிருந்து உங்களை காண்கிற தேவனாக, உங்களுக்கு ஒரு ஜீவ நீரூற்றாக இந்த மாதத்தில் உங்களோடு கூட இருப்பார். ஓ எங்கள் ஜீவ நீரூற்று நீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திர வாளியாய் மாற்றி விட்டீர். சுலோமா.
புறஜாதி என்னை வாக்கு தத்தம் செய்தி, வாக்கு தத்தம் செய்தி, நீ சொன்னதை நிறைவேற்றி, நீர் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றினாரா? அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. சொன்னதை நிறைவேற்றி நீர், அதனால சத்தத்தை உயர்த்தி, வீர் லகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். சொல்லுவோமா? பீலகாய் ரோஹி, பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கைதூக்கவன். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? சிறுமையை, நம்முடைய சிறுமையில உதவுகிற ஒரு தேவன், நம்முடைய எளிமையாய் நம்ம நிற்கும் பொழுது கைதூக்கி உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை மனிதர்களால் ஒரு துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில நம்மை அணைத்துக் கொள்கிற ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய தகப்பன். அவரை சேர்ந்து பாடுவோமா? சாதியாய் மாற்றி நீர் பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ சொல்லுங்க, எங்கள் ஜீவன். ஓ பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. ஓ பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். ஓ பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீர். ஓ பீலகாய் ரோஹி, உண்மையா சொல்லுமா? வனாந்திரம், ஓ வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளா. உண்மையா சொல்லுமா? ஒரு வாழ்க்கையில ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலோ, இருளான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலோ, தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். எந்த நாடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. உண்மையா சொல்லுமா? ஓ எந்த நம்முடைய அழுகுரலை கேட்கிறவர் நம்முடைய தேவன். ஓ சொல்லுங்க, ஓ பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவன். ஓ பீலகாய் ரோஹி, என்னை சொல்லுங்க, பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில். உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கை தூக்கி எடுத்திருந்தா, உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இந்த மாதிரி நடத்தியிருந்தா, அவர்கள் மட்டும் வாய்களை திறந்து, ஓ வந்தவர் துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். ஓ பீலகாய் ரோஹி, என்னை காண்கின்ற தேவன் நீ. கடைசியா ஒரு தரம், பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவன். உண்மையா பீலகாய் ரோஹி, என்னை காண்கிறவர். ஓ பீலகாய் ரோஹி, அவர் வற்றாத நீரூற்றாக, அவர் ஜீவ நீரூற்றாக வாழ்க்கையில் இருக்கிறார். ஓ பாடுவோமா? என்னை காண்கின்ற உண்மையா பீலகாய் ரோஹி, எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர், எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர், எங்கள் ஜீவனீர் ஊற்று நீர்.
எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கிறார்? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் மாத்திரம் இல்லைன்னு வைங்களேன், நீங்களும் நானும் என்றைக்கோ மரித்து போயிருப்போம். அவனுடைய பாவங்களை சாபங்களை சிலுவையில வென்று தன்னுடைய ரத்தத்தை விளக்கரயமாக கொடுத்து நம்மை வாங்கினதுனால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அவர் பாவியானார். ஹல்லேலூயா. அவர் பாவியானார், நம்மை நீதிமானாக்கினார். கண்களை மூடி ஒரு சில நேரம் நம்ம தேவனை நம்ம நோக்கி பார்க்கலாம். அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்க்க போகிறோம். ஒரு ஆராதனை நாயகனாக, நம்மை நடத்துகிற ஒரு தெய்வமாக, நம்மை உடுத்துவிக்கிற ஒரு தெய்வமாக, நம்மை பாதுகாக்கிற ஒரு தெய்வமாக இந்த நேரத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம காலடி எடுத்து வைக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க மாத்திரம்தான் எல்லாம். இவ்வளோ மாதங்கள் நான் கடந்தது உம்முடைய தயவுனால, இவ்வளோ மாதங்கள் நான் கடந்தது உம்முடைய இரக்கத்தினால, இவ்வளோ மாதங்கள் நான் கடந்தது அப்பா உம்முடைய காருண்யத்தினால தான் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் இல்லைன்னா, உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா, சொல்லுவோமா, நீங்க மாத்திரம் இல்லைன்னா ஆண்டவரே, நான் இந்த மாதங்கள் நான் தாண்டி இருப்பேனான்னு தெரியல. உம்முடைய தயவின் கரங்கள், உம்முடைய அணைக்கிற கரங்கள், உம்முடைய என்னை விசாரிக்கிற கரங்கள், என்னை ஆறுதல் படுத்துகிற கரங்கள், என்னை தேறுதல் படுத்துகிற கரங்கள் என்னோடு கூட இருந்தது, என்னோடு கூட இருந்து வழி நடத்தினது, என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி என்னை அழகு பார்த்து ரசித்தது. ஓமை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர், 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 பெரியவர் ஆண்டவரே. உம்மை போல வேறு தேவன் இல்லை, உம்மை போல வேறு ராஜா இல்லை ஆண்டவரே. அப்பா, நீங்க மாத்திரம் எங்களோடு கூட இல்லைனா, உம்முடைய தயவு மாத்திரம் எங்களோடு கூட இல்லைனா, மனிதர்கள் என்றைக்கோ எங்களை விழுங்கி இருப்பாங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை காப்பாத்தினது, உம்முடைய தயவு எங்களை காப்பாத்தினது, உம்முடைய காருண்யம் எங்களை காப்பாத்தினது ஆண்டவரே. 1000 பேர்களில் சிறந்தவராக நீங்க இருக்கிறீங்க. எங்களை நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீங்க, ஒரு விடிவெள்ளியாக எங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்க. நீங்க பெரியவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர். உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே. மாந்தர்கள் போற்றத்தக்க ஒரு தேவன் நீங்க. உம்மை வணங்குகிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் உம்மை வணங்குகிறது என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. அவ்வளோ ஒரு புகழ் பெற்றவர், அவ்வளோ ஒரு பேரு பெற்றவர், அவ்வளோ ஒரு அழகுள்ளவர். நீங்க எங்களுக்காக பலியானீங்களே, உம்முடைய கிருபையை எங்களுக்காக நீங்க தந்தீங்களே, உம்முடைய ரத்தத்தை நீங்க விளக்கரயமாக எங்களுக்கு கொடுத்தீங்களே. உம்மை நாங்க நோக்கி பார்க்கிறோம், உம்மை நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. என்னோட நினைந்து பாடுவீங்களா? 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விடிவெள்ளியே, விடிவெள்ளியே, எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளியே, ஓ விடிவெள்ளியே, எந்தன் பிரியம் நீரே. என்றென்றும் தொழுதிடுவேன். மனதில் கைகளை வைத்து கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஓ நீரே ஆராதனை வேந்தனும். உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு ஆராதனை நாயகனாக, ஓ நாயகன். உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிற ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க. எங்கள் ஆராதனை நாயகன் நீரே. சொல்லுவோமா? எங்கள் ஆராதனை வேந்தனும். ஆராதனை நாயகனே, ஓ ஆராதனை நாயகன், ஓ ஆராதனை. என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் முடியும் வரை உம்மை. எத்தனை பேர் சொல்றீங்க உண்மையா? என் ஆயுள் உண்மையா உம்மை. ஓரிக
எங்கள் ஆராதனை ஓ, இந்த இடத்துல தேவன் நம்மை தொட்டு கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவன் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, எங்கள் ஆராதனை. அவர் ஒரு ஆராதனை நாயகனாக, நம்மை நடத்துகிற ஒரு தெய்வமாக, நம்மை உடுத்துவிக்கிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அவர் ஜெயத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவர். எங்கள் ஆராதனை. சொல்லுங்க, உங்களுடைய வாய்களை திறந்து உண்மை நாங்க உயர்த்துகிறோம். நீங்க தான் ஆண்டவர், எங்களுடைய ஆராதனை நாயகன். நீரே மாந்தர்கள் மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. சொல்லாமா, மாந்தர்கள் மாந்தர்கள் உண்மையா மகிமையில் எதிர்பேர் சொல்றீங்க. என்னுடைய முழங்கால், என் முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் உண்மை. அந்த பாசமுள்ள தேவனை பார்த்து, முழங்கால் உங்களை காப்பாற்றுகிற அந்த தேவனை பார்த்து, ஓ மகிழ்வுடன் எல்லாரும் வானத்துக்கு நேராக 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை. உண்மையா சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு ஆராதனை நாயகனாக, உங்களை நடத்துகிற ஒரு தெய்வமாக ஓ சத்தத்தை உயர்த்தி, எங்கள் ஆராதனை நாயகன். ஓ ஆராதனை. என் ஆயுள் முடியும் வரை, என் ஆயுள் உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை வேந்தனும். Hallelujah, hallelujah. இந்த புதிய மாதத்தை நமக்கு கட்டளையிட்ட தேவனுக்கு நன்றி என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரத்தோடு கூட, நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நன்மை செய்த தேவனுக்கு, கண்மணி போல நம்மை பாதுகாத்தவருக்கு, புதிய கதவுகளை நமக்காக திறக்குவதற்காக, ஓ ஹalleluya, hallelujah. ஓ நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, hallelujah. ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து, நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இங்க தேவனும் நீங்களும் மாத்திரம் தேவனை பொழுது கொள்ளுகிற ஜனமாக, ஓ ஹalleluya, இந்த வெளிப்பிரகாரத்தில் அல்ல, எல்லாரும் தொழுது கொள்கிற ஒரு விதத்தில் அல்ல, அவரை அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சந்திக்கிறவர்களாக நம்மை தேவன் மாற்றி இருக்கிறார். ஹalleluya, hallelujah. இயேசுவே அடைக்கலமானவரே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah.
உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். மனுகோள வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். மனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். சொல்லுமா சேர்ந்து, நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. சொல்லுமா, பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகணியை திறந்திடுவார். இன்னொரு முறை சொல்லுவோமா, பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. ஓ, பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நான் மேலே விடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே விடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே விடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே விடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக
போஷிப்பாக சுதந்தரித்திடுவே. கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். சேர்ந்து சொல்லும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கான வாசல்கள், அனுகூல வாசல்கள் திறக்கப்படுமா? எத்தனை பேர் நம்புறீங்க? விருதாவாய் தேடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னதுண்டா? சும்மா டைம் பாஸ்க்கு அப்படியே வந்துட்டு போங்கண்ணா எப்பனாச்சு சொல்லியிருக்கேன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவரை தேடி வந்துட்டீங்கன்னாலே ஏதோ ஒரு கதவு நமக்காக திறந்து கொண்டிருக்கு. துதியை வாசல்கள் என்றும் நீங்கள் துதிக்கும் பொழுதுலாம் எனக்கான ஒரு கதவு திறக்கப்படும். இந்த வெளிப்பிரகாரத்தில் என்ன பண்ணணும்? துதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். எல்லாரும் வர முடியும், யார் வேணாலும் அதுக்குள்ளே பாட முடியும், துதிக்க முடியும். இந்து, முஸ்லீம், யார் வேணாலும், கிறிஸ்தவன், அறிந்தவன், அறியாதவன், யார் வேணாலும் அந்த வெளிப்பிரகாரத்தில் வந்து துதிக்க முடியும். அங்கே யார் ஆர்ப்பரிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த இடத்துக்குள்ளே நுழையிறாங்க, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரின்னு பேசுவான். ஆசாரிகள் அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்காக எல்லாம் பலிகளை செலுத்துவோம். அப்படி ஆண்டவருக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற பாலமாக இந்த ஆசாரியன் அங்கே செயல்படுவா. அப்படி அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அங்கே நீங்களும் பேசக்கூடாது, ஆசாரியனும் பேசக்கூடாது. அங்கே யார் பேசுவானா? ஆண்டவர் மாத்திரம்தான் பேசுவாராம். எப்போ நீங்கள் உங்கள் உதடுகளின் பலனை, உங்கள் மாம்சத்தை எப்போ தேவனோடு இணைக்கிறீங்களோ அப்போ தான் வார்த்தைகள் வந்து உங்களுக்குள்ளே போகும். ஆசாரியன் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், சொல்கிறது புரிய ஆரம்பிக்கும், சொல்கிறது உங்களுக்காக மாற ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ள அதை நிறைவேற்றுகிறாரு, கடந்து வர ஆரம்பிக்கிறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க? போன மாதத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் முட்டாள்களாக மாற்றுவார். ஏப்ரல் ஃபுல் அந்த மாதத்தில் உங்கள் சத்துருக்களோ கத்தர் முட்டாளாக மாற்றுவார். எத்தனை பேர்த்துக்கு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வாழ்க்கையில் அதை கத்தர் நிறைவேற்ற பண்ணினார். அதை நான் பார்த்தேன். எனக்கு விரோதமாக வந்து செயல்பட்டுருந்தாங்க பாருங்கள். நான் என்னடா ஏதுடான்னு போய் அடித்து பிடிச்சி அங்கே போய் பார்த்தா என் கையில் வசமாக அவன் குடும்பியை சிக்க விட்ட மாதிரி என் கையில் வசமாக அவங்கள சிக்க விட்டுருக்காங்க. அவனை முட்டாளாக மாற்றிருக்கிறத நான் என் வாழ்க்கையில் உணர்ந்தேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் சத்துருக்களை முட்டாளாக மாற்றிக்கொண்டே இருக்கும். போன மாதத்தில் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதத்தில் எதை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு தராருன்னா, மத்தேயுவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம அப்படியே தெய்வ பிரசன்னத்தை வரவேற்க ஆரம்பிப்போம். மத்தேயு 26:28, 26வது அதிகாரம் 28வது வசனம். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு மனுஷன் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வரணும், தன்னுடைய பலியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா
அவன் சும்மாலாம் கொண்டு வர முடியாது. ஒரு ஜெபம் பண்ணும் பொழுதே எப்படி வரணும்னா பாவ அறிக்கை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன பண்ணணும், முதல்ல பாவ அறிக்கை தான் பண்ணணும். அங்கேருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாவ அறிக்கையை சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சு இந்த பலியை நீங்கள் ஏற்றுக்குங்க, இந்த பலி எனக்காக அடிக்கப்படுகிறது, இது மேலே இந்த பாவம்லாம் சுமத்தப்படுகிறது, என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் தயவு பாராட்டணும், என் பாவத்தெல்லாம் நீங்கள் கழுவணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வருகிறானோ, எப்பொழுதெல்லாம் ஜபத்துக்குள்ளே வருகிறானோ, எப்பொழுதெல்லாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆராதிக்கணும்னு வருகிறானோ, அப்போல்லாம் அவன் முதல்ல என்னத்தை வைக்கணும்னா பாவ அறிக்கை. சொல்லுங்க, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வரணும், தேவனை ஆராதிக்கணும், தன்னுடைய வேண்டுதலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும், தான் பண்ணுகிறதான ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கணும், ஸ்தோத்திர பலியை ஏற்றுக்கொள்ளணும், தாம் பலியாக ஒரு பலியை செலுத்தணும். அப்படின்னா இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் எதை கொண்டு வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஒரு மனுஷன் கொண்டு வரணுமா. பழைய ஏற்பாட்டில் பாவ அறிக்கையை முன்னாடி வச்சதுக்கப்புறம் தான் அவன் பேசவே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி அவன் பேசுறது துதிக்கிறது இதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அதனால தான் நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதுலாம் ஃபஸ்ட்டு பாவ அறிக்கையை ஆரம்பிப்பாங்க. ஒரு மனுஷன் அப்படி தான் உள்ளே வர முடியும். ஆனால் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இந்த புதிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமாக நமக்கு பாவத்தை கொண்டு அறிக்கை பண்ணக்கூடாது. இப்போ அதே மாதிரி ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்க, அதை பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ எதை தான் முன்னாடி கொண்டு வரணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சொல்லுங்க, தெளிக்கப்படும் இரத்த தண்டையிலே நீங்கள் தைரியமாய் பிரவேசிக்கத்தக்கதாக கிருபாசன தண்டையிலே உங்களை பிரவேசிக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தெளிக்கப்படும் ரத்தமாக இருக்கிறது. அது நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்து. இப்போ நீங்கள் உங்கள் பாவத்தை கொண்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு நீங்கள் ஆண்டவருடைய துதிக்க வரீங்களா? ஏன் பிசாசோட ஒரு பெரிய ஒரு தந்திரமே என்னன்னா பாவத்தை முதல்ல கன்ஃபஸ் பண்ண வைப்பான். எதுக்கு பாவத்தை கன்ஃபஸ் பண்ண வைக்கிறான்? எதுக்கு பாவம் அறிக்கை? ஆண்டவரே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என் ஜெபத்தை கேட்பீங்களான்னு எனக்கு தெரில, இந்த தப்புக்கான தண்டனை நீங்கள் எப்போ தர போகிறீங்கன்னு எனக்கு தெரில, நான் இந்த பாவத்தை வேற பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாவத்தை முதல்ல அறிக்கை பண்ண வைப்பான். ஏன் அப்படி வைக்கிறான்னா அதை நம்ம சொன்னோடனே உடனே நமக்குள்ளே என்ன தோணுதுன்னா சப்கான்சியஸ்குள்ளே நம்ம ஜெபம் அங்கே செல்லுபடி ஆகாது, நமக்கு ஆண்டவர் பதிலளிக்க மாட்டார், நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் யோக்கியன் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும்படியாக தான் பிசாசு இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறான், உன் பாவத்தை சொல்லு, இதோ உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்ற என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றான். ஆனால் எதை அவன் நினைக்க வைக்கிறான்? பாவத்தை அறிக்கை பண்ணு, இன்னைக்கு நீ என்ன பாவத்தை பண்ணிட்டு வந்த, போன மாதம் என்ன பாவம்லாம் பண்ணிட்டு வந்த, திருவிருந்தில் உட்கார்ந்துட்டு இருக்க, நீ கவனமாக இருக்கணும், உன் பாவத்தெல்லாம் சொல்லு, என்ன நல்லா சொன்னேன்னு சொல்லி கதற அழு, கூப்பாடு போட்டு எதையாச்சு கேள், அப்போதான் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லி பிசாசு தந்திரமானவைகளை நமக்குள்ளே விதைக்க பார்க்கிறானா. அதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறந்துடணும். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். நான் செஞ்சதுக்கான தண்டனையை நானே பெற்றுக்கொள்ளணும்னா என் இயேசு சிலுவையில் அறைந்தது வீணா இருக்குமா? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் அதை நான் அற்பமா நினைக்கிறேன். அதனாலதான் திரும்ப என் பாவம் நான் செய்யறது தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்க பாவத்தையும் சாபத்தையும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சிலுவையிலே அவர் கழுவி சுத்திகரித்து விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ உள்ளே வந்தோடனே நீங்கள் நல்லா துதிக்கணும், அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே நிறையணும். அப்போ தான் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே புரிய ஆரம்பிக்கும். அந்த மைண்ட் செட், அந்த பழைய ஏற்பாட்டோட எண்ணம் உங்களை விட்டு மறையும். உங்களை இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் உங்களை கழுவ ஆரம்பிக்கும். அந்த ப்ரெசன்ஸ்குள்ளே வரும்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒன்று தெரியணும், நான் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்திருக்கிறார், இரத்த கோட்டைக்குள்ளே என்னை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறாரு, என்னை ரத்தத்தினால் அவர் மீட்டு கொண்டிருக்கிறாரு, எனக்கு விலைக்கிரயம் ஒன்று செலுத்தப்பட்டிருக்கிறது, என்ன என் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அவர் எனக்காக விலைக்கிரயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த எண்ணத்தோட அந்த நினைவோடு கூட நல்லா அவங்க வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதிங்க.
நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் எனக்காக திறந்திடும். அனுகூல வாசல்கள் எனக்காக திறந்திடும். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் என்னை வரவேற்கும். சொல்லுவோம், பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே. வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பேன். நான் மேலே எழும்பிடுவேன், மிக உயரத்தில் பறந்திடுவேன். நான் காத்திருந்த பலனை அனுபவிப்பேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். நான் இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவேன். இழந்து போன எல்லாவற்றையுமே தேவன் இரட்டத்தனையாக தருவார். அவருடைய பாதத்தில் செலவிடுகிற நேரம் வீணானதில்லை. அவருக்காய் காத்திருப்பது வீணாக போகாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது எப்படி வேண்டிக் கொள்ளணும்னா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய புத்தி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஜபம் அப்படிங்கிறது, அந்த பிரசன்னத்துக்குள்ளே நுழையிறது அப்படிங்கிறது பாவத்தோடு கூட, பாவ அறிக்கையோடு கூட ஆரம்பிக்கக்கூடாது. முதல்ல என்னத்தை உங்கள் முன்னால் வைக்கணும்னா, புதிய உடன்படிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அதை முன்னாடி வச்சுட்டிங்கன்னா உங்கள் பாவத்தை எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய பாவம் உங்களை விட்டு நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். அப்படின்னா தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்க உங்கள் நேரத்தை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அறிக்கை பண்ணுகிறது, உதடுகளின் பலன் சிருஷ்டிக்கப்படுகிறது. இதெல்லாம் எப்போ நம்ம வாழ்க்கையில் ஜபம் எப்போ நடக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல், ஜபத்தினாலும்
சில பேர் ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவாங்க, வந்துட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதுக்குப்பா ஸ்தோத்திரம் போடுற? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்றாரு, கேட்கிறவனுக்கு தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு, ஞானம், ஜெபம், வேண்டுதல் அது இருக்காது. ஆனால் எதுக்கு ஸ்தோத்திரம் போடுறனே? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும். ஜபம் பண்ணணும்னு ஒரு முடிவை எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா வேண்டணுமா, கேட்கணுமா, அவங்க பெட்டிஷனை கொடுக்கணுமா, அவங்களுடைய எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லணுமா. இந்த ஸ்தோத்திரம் அது சைடிஷ், மெயின் டிஷ்ஷு உங்கள் ஜபமும் வேண்டுதலும். வெறும் ஸ்தோத்திரத்தை மாத்திரம் போட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு எல்லாம் நடந்துரும்னா எதுவும் நடக்காது. உங்களோட பெட்டிஷன் அங்கே வைக்கணும், உங்கள் வேண்டுதலை கேட்கணும். இது எனக்கு இன்னைக்கு வேணும். இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா ஏதோ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் வரல. இன்னைக்கு எனக்கு அனுகூல வாசல் திறக்கணும், இன்னைக்கு எனக்கான கதவு திறக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் பிறப்பிப்பதை அறியாயே. இன்னைக்கு என்னெல்லாம் பிறக்கும் அப்படின்னு உனக்கு தெரியாதுல்ல, அதெல்லாம் நீ கேட்கணுமா. அதெல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது தான், அதை ஸ்தோத்திரத்தோடு கேட்கும் பொழுது தான் அது நமக்குள்ளே தருமா. இன்னைக்கு வந்ததுலேருந்து ஏதாச்சும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்களா? இன்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை மாறணும், இந்த கதவு எனக்கு திறக்கணும், இந்த வழி எனக்கு, இந்த பிரச்சனை எனக்கு முடியணும், இந்த வியாதி எனக்கு சுகமாகணும், இந்த தரித்திர நிலை எனக்கு மாறணும், நான் இன்னைக்கு மாதிரி நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு நான் இருக்கக்கூடாது, என் நீதியில் நான் வளர்ந்துருக்கணும், என் அறிவில் நான் வளர்ந்துருக்கணும், நான் பெருகி இருக்கணும். நீதிமானுடைய பிரகாசம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசத்தை போல் இருக்குமா. அது எப்படி இந்த உச்சி வெயில் வரைக்கும் அப்படியே மேலே ஏந்துட்டே போதோ, அதே மாதிரி தான் என் நீதி விளங்கிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா. கூட ஸ்தோத்திரத்தை ஆட் பண்ணிக்கணும். கூட அந்த சைடிஷை எப்படி ஒரு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம், கூட ஏதாச்சும் ஒரு சைடிஷை நம்ம வச்சுட்டோம். அது ஸ்டார்டிங்கில் இருக்கும், கடைசி இந்த லாஸ்ட்டு வாங்கி வைக்கும் போதும் அதை இப்படி தொட்டுட்டு அதை சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி வரும். அந்த மாதிரி ஸ்தோத்திரத்தை சைடிஷ் மாதிரி ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் இடையில சொருகிட்டே இருக்கணும் ஒழிய ஸ்தோத்திரத்தை தூக்கி வெளியே போட்டுறது, இல்லைன்னா மெயின் டிஷ்ஷை தூக்கி வெளியே போட்டுறது, சாப்பாட்டை தூக்கி வெளியே போட்டுறது, ஜபத்தை தூக்கி வேண்டுதலை தூக்கி வெளியே போட்டுறது. ஜபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு உங்கள் விண்ணப்பத்தை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணுமா தேவனுக்கு. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் உணரணும். இரத்த தண்டையிலே நீங்கள் கிட்டி சேரும் பாக்கியத்தை பெற்றிருக்கீங்கன்னு உணரணும். ஜெபிக்க அமரும் பொழுது, இப்போ நம்ம ஜெபிக்க வந்திருக்கோம், அதை புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ வந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறக்கா இல்லை, இன்னைக்கு எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அவரிடத்தில் டிமாண்ட் பண்ணியிருக்குமா. எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 18வது வசனம் அப்படி சொல்லுகிறது. எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். முக்கியமான வார்த்தை, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியோடு ஜெபிக்கணுமா. ஆவியோடு ஜெபிக்க முடியும், மாம்சத்தோடும் ஜெபிக்க முடியும். மாம்சத்தில் ஜெபிக்கும் பொழுது நமக்கு சோர்வு வருது, நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல, நமக்கு என்ன கேட்கணும்னு தெரில, எதுக்கு உட்கார்ந்துருக்கணும்னு தெரில, என்ன பண்ணணும்னு தெரில, எப்படி ஜெபிக்கணும்னு புரியாமல். எப்போ ஒரு மனுஷன் அந்த ஆவிக்குள்ளே கனெக்ட் ஆகிறானோ, பாடும் பொழுது அதுக்குள்ளே இணையணும். உன்னை ஒடுக்கும் சத்துருக்கள் எல்லாம் இன்றோடு அழிஞ்சிருவாங்க, ஒளிந்து போய் விடுவாங்க. சங்கீதத்தில் 18வது சங்கீதம் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 18:39 அதன் கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது, என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர்.
இந்த மாதத்தில் இந்த ஓப்பன் ஆனோன்னு இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப எனக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன வார்த்தைனா 18 சங்கீதம் 18:39, என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். சொல்லுங்கள், என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். மேலே அவன் ஏறி மிதிச்சிடணும்னு நினைக்கிறான்ல, அப்படி நினைக்கிறவனை உங்கள் கீழே மடங்க பண்ணுவாராம். உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன்னிடத்தில் பணிந்து உன்னிடத்தில் வருவார்களாம். உன் பிள்ளைகள் குனிந்து உன்னிடத்தில் வருவார்களாம். இங்கே என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினார். இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை வந்தோடனே நீங்கள் அதை வந்து உங்களுக்குன்னு நினச்சி சொல்லணும். எனக்கு யாரா எதிரி இருக்கிறா, என்னை யாரா போட்டு தள்ள போகிறா, எனக்கு யார் பிரச்சனை கொடுக்க போகிறான்னு உட்காந்துக்கூடாது. நம்மளுடைய பெரிய எதிரி பிசாசு. அவன் நமக்கு ஆரோக்கியத்தை கெடுக்க பார்ப்பான். உங்கள் சுகத்தை, நீங்கள் சுகமாக இருந்தால் தானே உங்களுக்கு நீங்கள் ஆண்டவரோட ஆலயத்துக்கு போவீங்க, தேடுவீங்க, துதிப்பீங்கன்னு அதில் கை வைக்க பார்ப்பான். உங்கள் பலவீனத்தை கொண்டு வருவான். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான பற்றாக்குறையை ஏற்படுத்தி கொண்டு இருப்பான். எதெல்லாம் உங்களுக்கு தடையாக மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிக்கொண்டே இருப்பான். ஆனால் அவன் எதெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறானோ அதன் மத்தியில் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருந்து நடத்தப்படுவீங்க. அப்படின்னா உங்கள் மேலே எழும்பி உங்களை நசுக்கணும்னு நினைக்கிறவர்கள் உங்களிடத்துல மடங்க பண்ணுவார்களாம். எத்தனை பேர் நம்புறீங்க? காலை வேளையில் இந்த மாதத்தில் என் மேலே எழும்பணும்னு நினைக்கிறவங்கள கர்த்தரின் கீழாக மடங்க பண்ண. ஒரு முறை சொல்லுங்கள், என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணுவார். சொல்லுங்க, என் கீழ் மடங்க பண்ணுவார். என் கீழ் மடங்க பண்ணுவார். என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் தேவன் மடங்க பண்ணுவார். என் மேலே எந்த சத்ரு மேலே என் மேலே எந்த சத்ருக்கெல்லாம் என் மேலே நசுக்கணும், எனக்கு வியாதி கொடுக்கணும், என்னை தள்ளணும், என்னை கீழே பிடிச்சி இழுக்கணும், என்னை வந்து வளர்த்து விடாதபடி தடுக்கணும்னு சொல்லி என்னை ஏமாற்றணும்னு சொல்லி எவெல்லாம் எனக்கு முன்பாக திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில் அவைகள் எல்லாம் எனக்கு கீழ்பட்டு இருப்பதாக, அவைகள் எல்லாம் எங்களுக்கு கீழ்பட்டு இருப்பதாக, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது கீழ்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, பூமியை அவருடைய பாத படியாக்கினாரா, பூமியை கீழ்படுத்தி ஆண்டு கொள் என்று சொன்னாரா. என் மேல ஆளுகை இருக்கிறது, என் மேல அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் ஏதோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஏதோ இந்த ஊருக்கு மாத்திரமல்ல, இந்த பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்கு மாத்திரமல்ல, அது இந்த பூமியில் மேல் இருக்கிறதான அதிகாரமா. அவர் வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மேல இருக்க அதிகாரம் வந்து குளோபல் அத்தாரிட்டி. நீங்க ஏதோ ஒரு கிராமத்துக்கு தான் என் பவர் வேலை செய்யும், ஏதோ இங்கிருந்து கரும்புதம்பட்டி வரைக்கும் தான் எனக்கு வேலை செய்யும். குளோபல் அத்தாரிட்டியா உங்கள் மேலே இருக்குது. என் மேலே இருக்கிற அதிகாரம் இந்த அண்ட சராச்சரங்கள் மேலே உள்ள அதிகாரமாக இருக்குதான். இந்த அதிகாரத்தை நம்ம உணரணுமா, அதை நான் அதுக்குரியவன் அப்படின்னு நான் நம்பணுமா. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அதே அதிகாரத்தை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அதை பிசாசினிடத்திலிருந்து உரிந்து கொண்டு அதிகாரத்தின் துரைத்தனங்களையும் அவர் எடுத்து என்னிடமாய் அதை அவர் கொடுத்திருக்கிறாராம். வியாதிக்கு என் மேல அதிகாரம் இல்லை. இந்த பூமியில் இருக்கிற சத்துருக்கள் மாத்திரமல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த மாதத்தில் கத்து அதெல்லாம் மாற்றி நமக்காக அவர் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜபம் அப்படிங்கிறது வெறும் வேண்டுதல், இதெல்லாம் தாண்டி ஜபம் அப்படிங்கிற ஒரு இளைப்பாறுதல் இடமா. ஆனால் அதில் வந்து நம்ம போராடுற மாதிரியே வந்து பண்ணிட்டான். அதில் வந்து நம்ம ஒரு அளவுக்கு போராடி பார்த்து சில டைம் விட்டுறோம். இனி கிடைக்காது போல், இனி எனக்கான பதில் உண்டாகாது போல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் சோர்வடைஞ்சு போயிடுறோம். ஆனால் ஜபத்துக்கான பதிலை தேவன் நீங்கள் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறந்து போனாலும் அவர் மறக்காத தேவனா. ஏன்னா வேதம் இங்கே சொல்லுது, மன உறுதியாக சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், மன உறுதியாக ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை ஒரு பெட்டிஷனை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஏதோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வைக்கலை, கொடுத்தா கொடுப்பா அப்படி
இருந்தால் கொடுப்பாப்படி, வந்தால் கொடுப்பாப்படி, முடிஞ்சா கொடுப்பாப்படி. அவங்களால அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வச்ச பெட்டிஷன் வந்து வானத்தையும் பூமியை உண்டாக்குன்னு இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து அவர் ஒரு உதாரணத்தை சொல்கிறார் பாருங்க. ஒரு அம்மா வந்து நாள்தோறும் அந்த எஜமான்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்து அவன் சரி போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அதை வந்து அதை ஆண்டவர் வந்து உதாரணமாக சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து நமக்கு எப்படி சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, சோர்ந்து போனாலும் நீ ஜெபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாருங்க. நீ சோர்ந்தே போனால் கூட நீ ஜெபிச்சு தான் ஆகணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அநீதி உள்ளவனே அவன் கொடுப்பான், இறங்குவான். திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அவனுக்கே இறங்கி கிரியை செய்யும். அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒவ்வொரு நாளும் அவரால் முடியாது என்பது ஒன்றும் இல்லையா. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் இன்னைக்கு கேட்குறீங்களாங்கிற பாருங்க. நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கீங்களா, இல்லை சோறாமல் ஜெபிக்கணும், சோறாமல் நான் கேட்கணும் அப்படி எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள். அதை நீங்கள் உங்களுக்குள்ளே யோசித்து பார்க்கணும். அங்கே வந்து இந்த தாவீது வந்து தமக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டு தான் அவர் சொல்கிறாரு. இந்த பாட்டில் தான் அந்த சாமுவேல் 22 அதிகாரத்துலலாம் பெரிய பாடல் ஒன்று எழுதுகிறாங்க. அந்த பாடலில் தான் இந்த வரி வந்து ஏற்றப்பட்டிருக்கும். என் மேல் எழும்பினவர்கள் என் கீழ் மடங்க பண்ணுவார். சொல்லுங்கள், என் மேல் எழும்பினவர்கள் என் கீழ் மடங்க பண்ணுவார். என் மேல் எழும்பினவர்கள் என் கீழ் மடங்க பண்ணுவார். முதல்ல நம்ம ஆண்டவர்கிட்ட பேச, ஆண்டவர்கிட்ட வந்து நேரத்தை செலவிட வந்து கவனத்தை வைக்கணுமா. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணாமல் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இவங்க செய்வாங்களா அவங்க செய்வாங்கன்னு சொல்லி யார்கிட்டயோ போய் நம்மளுடைய வேண்டுதலை நம்ம நிறைவேற்ற பார்க்குறோம். அப்போ நமக்குள்ளே என்ன நம்பிக்கை? ஒருத்தர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, ஒரு 10,000 வாங்கி ஆகணும். உடனே ஃபோன் பண்ணுனேன், எனக்கு ஒரு 10,000 போட்டு விட்றீங்களா அப்படின்னு கேட்பீங்களா? அவன் யாரா நீ, எங்கேருந்துடா வந்திருக்கிற, நீ பாட்டுக்கு போன போட்டு 10,000 20,000 கொடுக்குறேன் அப்படின்னு அவன் கடுப்பாயிடுவாங்கள்ல. நீங்கள் அப்போ ஃபோன் பண்ணிலாம் கேட்டுறேன் ஃபோனை போட்டோன்னே எப்படிங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு எனக்கு ஒரு 10,000 பார்த்து தேவைப்படுது, ரொம்ப அர்ஜென்ட்டு, பார்த்து கொஞ்சம் போட்டு விட்டிங்கன்னா அடுத்த வாரம் அப்படி தான் எடுத்தோன்னே போட்டு விடுன்னா அவன் போயிருன்ட்டுருவான். காலை அட்டன் பண்ண மாட்டான். அவன்கிட்ட எடுத்தோன்னே கொஞ்சம் பேசி ஈஸியாக ரெடி பண்ணி கரெக்டான ஒரு லைனுக்கு வந்ததுக்கப்புறம் இனி பெட்டிஷனை போட்டால் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தானே கேட்குறீங்க. ஆண்டவர்கிட்ட வந்தோடனே வந்து அப்படியே கேட்கக்கூடாது. முதல்ல துதிக்கணுமா, அவரை வந்து அந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்குள்ளே இருந்து புறப்பட பண்ணணுமா, முதல்ல அவரை குளிர பண்ணுமா, அவர் வந்து அந்த பாத்துக்குள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பத்துக்கான சத்தத்தை ஆண்டவர் கேட்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட பேசாமல் நேராக மனுஷன்கிட்ட பேசுகிறோம். அதனால தான் அநேக டைமில் ரிஜெக்ட் ஆகுது. சிலர் வந்து ஆண்டவர்கிட்டே பேச மாட்டாங்க. நேராக போய் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், என் வாழ்க்கையில் தீமை வராது, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக வந்து உலகத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கவங்களும் அவங்களும் ஒன்று தான். ஆண்டவர்கிட்ட பேசாமல் இந்த உலகத்தில் பேசினோம்னா ஏன் அது வேலை செய்ய மாட்டேங்குது? நல்லா தான் பேசுகிறா அப்படி, ஆனால் எதுவுமே ஏன் வேலைக்கு வர மாட்டேங்குது, வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னா காரணம் அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட பேசுறதில்ல. நல்லதை பேசுனா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு உலகத்தில் மாத்திரம் பேசுகிறாங்க. அது பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. முதல்ல தெய்வ பிரசன்னத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரத்தை, ஆண்டவர்கிட்ட உங்கள் விண்ணப்பத்தை வேண்டுதலை ஆண்டவர்கிட்ட முதல்ல வைங்க. ஆண்டவர்கிட்ட வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். மோசே வந்து பார்வோனை பார்ப்பதற்கு முன்பாக, பார்வோனே என் ஜனங்களை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி போய் நேராக போய் கேட்டிருக்கலாம்ல. முள்செடியில் போய் ஆண்டவர் தரிசனமாகறாரு, அங்கே வார்த்தை வருது, அதை கேட்குறாரு. முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கும் போது ஐயா வாய் கொஞ்சம் குளருமையா, ராஜா தெளிவாக பேசணும்னு நினைப்பாருமையா, நான் குழப்பிட்டேன்னா அங்கே வந்து என்னை போட்டுருவாருயா அப்படின்னோடனே சரி உனக்கு ஒன்றும்
பிரச்சனை இல்லை, நீ வந்து ஆக்ஷன் ஹீரோ, உனக்கு வந்து டைலாக் வந்து ஒரு ஆளை நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனை அமுச்சு விட்றாரு கூரை. நீ வந்து வாயே திறக்காமல் ஒரு மனுஷன் பாருங்க, கையை உயர்த்து, காலை உயர்த்துறது, கோலை உயர்த்துறது, கோலை அடிக்கிறது, வெறும் ஆக்ஷன் ஹீரோ. டைலாக்லாம் அவருக்கு பேச வராது, டைலாக்லாம் அவருக்கு கூட இன்னொருத்தர். தேவன்ட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே பேசணுங்கிற அவசியம் கூட உங்களுக்கு ஏற்படாதான். நீங்கள் கால் மிதிக்கும் பொழுது உங்களுக்காக யோர்தான் திறந்து நிற்கும். உங்கள் கைகளை அசைக்கும் பொழுது உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்குமா. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தேவன் பலத்த கிரிகளை ஏற்படுத்துவார். எங்கே 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 அது நடக்குதுன்னா, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் கைகளிலும் கால்களிலும் தேவன் தம்முடைய அற்புதங்களை செயல்படுத்த பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? காலை வேளையில் இந்த மாதத்தில் வெறும் ஒரு சிலர் மேலே மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தில் அமரணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவனிடத்தில் வேண்டணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் அற்புதத்தை ரிலீஸ் பண்ணி. ஆபேல் வந்து இந்த காயினை கொலை பண்ணிட்டான், அவன் ஒரு கொலைகாரன். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நீர் என்னை சபிச்சு வெளியே ஏற்றுட்டிங்கன்னா என்னை வந்து பார்க்குறவங்களாம் கொல்லுவான ஐயா, எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னோடனே அந்த கொலைக்காரனோட ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்குறாராம். சரி இப்போ உன் மேலே ஒரு அடையாளத்தை போடுறோம், உன்னை தொட்டானா அவன் மேலே 7 பலி சுமரும் போ. ஒரு கொலைகாரன் மேலே கூட தேவன் தம்முடைய அவன் விண்ணப்பத்தை கூட அவன் ஜபத்தை கூட ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கிறாராம். ஜபம் யார் பண்ணுறாங்கிறது பிரச்சனை இல்லைங்க, ஜபம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதாங்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடையாளத்தை போடுறாராம். அவன் மேலே அவ்வளோ பெரிய அடையாளம் இருக்குன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் மேலே என் மேலே ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான அடையாளமாக இருக்கிறது. அது கிருபை என்னும் அடையாளமாக இருக்கிறது. அந்த அடையாளத்தை பார்க்குற இந்த சத்துருக்கள், நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த அடையாளத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் நடுநடுங்குவார்கள். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. என் மேலே ஒரு அடையாளம் போட்டிருக்கு. சொல்லுங்கள், என் மேலே இந்த வார்த்தை சொல்லுங்கள், என் மேலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டிருக்காரு. அது அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது. அந்த அடையாளம் அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிறது. அவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. என் மேலே அவர் ரத்தத்தை தெளிச்சிருக்கிறாரு. அந்த தெளிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை என் மேலே அவர் தெளித்திருக்கிறபடினால இந்த பூமியில் சத்துருக்கு என் மேலே அதிகாரத்தை அவர் கொடுக்கல. அன்று சொல்றாருல்ல, அவர் பரலோகம் உனக்கு கட்டளையிடப்பட்டாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு ஒன்றும் இல்லை. நீ எனக்கு சிலுவையில் அறையிறனா இந்த பர்மிஷன் யார் கிராண்ட் பண்ணியிருக்காருன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்காரு. அதனால தான் நீ என்னை தொட்டிருக்க. அப்போ என்னிடத்தில் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, சத்துருக்கு என் மேலே அதிகாரம் இல்லை. ஏன்னா என் மேலே ஒரு அடையாளத்தை அன்று வியாதிக்கு என் மேலே அதிகாரம் இல்லை. நீங்கள் சொல்லணுமா? இது நீங்கள் சொல்ல சொல்ல மாறும். எப்போ சொல்ல சொல்ல? வெறும் ஆண்டவர் பிரச்சனத்திலே அமராமல் போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தலைவலி கூட போகாது, தலைவலி கூட சுகமாக்க முடியும். இயேசு கிறிஸ்து வந்து லாசரு எழுப்புறக்கா வராரு. வந்துட்டு லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொன்னாரா? அதிகாரத்தை போய் வாசிப்பீங்கன்னா, அவர் லாசர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவர் பரலோகத்தை பார்த்து அவர் பிதாவை நோக்கி, ஆண்டவரே மெய்யாகவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், மெய்யாகவே நீ இன்னும் செவி கொடுப்பீர் என்பதையும் நான் அறிவேன். ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிற இந்த ஜனங்கள் கண்டு விசுவாசிக்கும்படி இதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி, இதன் பின்பு அவர் சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்த பின்பு இயேசு அந்த லாசருவின் கல்லறையை பார்த்து, லாசருவே எழுந்து வா என்று சொன்னார். நம்ம நேரா போய் லாசருவே எழுந்துவான்னு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அங்க ஒரு அசைவும் இருக்காது. 3 முறை பரலோகத்தில் இருக்க பிதாக்கிட்ட பேசுறாரு. ஒரு முறை தன்னுடைய பிரச்சனை சூழ்நிலையை பார்த்து பேசுறாரு. நீங்க அதிகமான முறை தேவ பிரசன்னத்தில் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தம். நீங்க நிறைய வார்த்தையை தேவன்கிட்ட பேசணும்.
ஒரு சில வார்த்தை உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசணுமா? முதலாவது தேவனிடத்தில் பேசுங்கள், பின்பு தேவனை போல பேசுங்கள். சொல்லுங்க, முதலாவது தேவனிடத்தில் பேசுங்கள், பின்பு தேவனை போல பேசுங்கள். நீங்க முதல்ல தேவன்கிட்ட பேசாம இங்க தேவனை போலவே பெரிய பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க ஒன்றும் ஒரு பருப்பும் வேகாது, அப்படியே தான் இருக்கும். முதல்ல தேவன்கிட்ட பேசுங்க. அங்கே 3 முறை பேசுனீங்கன்னா இங்கே ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிரயோஜனத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். தபிக் தாகி அப்படிங்கிற ஒரு இடத்துல பேதுரு இந்த இடத்த கூட எடுத்து வாசிப்போம். முன்னாடி பிலிப்பு 4:6 மட்டும் வாசிப்போம். பிலிப்பு 4:6. ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஜபத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கவலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஐயா கவலை வந்தனால தானே ஐயா ஜபிக்கவே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஜபிக்க வந்துட்டிங்கன்னா உங்கள் கவலையெல்லாம் மூட்டை கொட்டிடணும், மூட்டை கட்டி ஓரமாக வச்சிடணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நேராக போய் பிசாசுக்கிட்டே மோதிட்டு இருந்தீங்கன்னா அவன் போக மாட்டான். எதிரிக்கிட்ட பிரச்சனைக்கிட்டே மோதிட்டு இருந்தீங்கன்னா அங்கே பிரச்சனை மாறாது. முதல்ல எங்கே இருக்கணுமா? அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, பிரசன்னத்தில் கீழ்ப்படிந்து, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்துட்டு அதுக்கப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது தான் அங்கே பிசாசு. முதல்ல ஆண்டவர் அற்புதத்தெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் பெறாரு. அங்கே போய் யோர்தான் அந்த கரையில் போய் யோவான்கிட்ட போகிறாரு. போய் அந்த அங்கே போடப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, அவர் எல்லா நீதியும் கிரியைகளையும் செயல்படுத்தும்படியாக அவர் இப்படி இந்த காரியத்தை செய்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே ஆரம்பிக்கும். அங்கே போகிறாரு, போய் ஞானஸ்தானம் பெறாரு, எழும்பொழுது பரலோகத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் தான் ஆவியானவராலே சாத்தானால் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஃபஸ்ட்டு டீலிங்கை ஆண்டவர்கிட்ட முடிச்சிடுறாரு. ரெண்டாவது தான் பிசாசுகிட்ட போய் அவனுடைய அதிகாரத்தை அவனுடைய வல்லமையெல்லாம் அங்கே கட்டுறாரு. பிசாசை கட்டுறாரு. அங்கே கட்டி முடிச்சுட்டு தான் ஜனங்க கிட்ட போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. நம்ம நேராக ஜனங்கிட்ட போயிடுறோமா? அங்கே ஒரு வேலையும் நடக்கலை. முதல்ல தேவனிடத்தில், அப்புறமா பிசாசை கட்டணும், அப்புறமா ஆவியெல்லாம் நீ பூலோகத்தில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும், நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். பிசாசு அங்கே கட்டிட்டு தான் நம்ம சூழ்நிலைக்குள்ளே போய் பண்ணணும். நம்மளோட எதிரிக்கிட்ட நம்ம டீலிங் வச்சுக்கணும், நம்ம எதிரிக்கிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்பாக நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நேராக போய் எதிரிட்ட போனால் நெடுங்க போகிறவன் தண்டிக்கப்படுவான். சத்துருட்ட நேராக போய் மோதினீங்கன்னா தண்டிக்க தான் படுவீங்களா? முதல்ல பிதாக்கிட்ட, ஆண்டவர்கிட்ட, அதுக்கப்புறம் பிசாசை கட்டணும், ஆவிகளை கட்டணும். கட்டினதுக்கப்புறம் உள்ளே போய் நீங்கள் அதை டீல் பண்ணும் பொழுது, உங்கள் சத்துருக்கிட்ட நீங்கள் பேசும் பொழுது உங்கள் சத்துரு உங்களை கண்டு பின்னிட்டு போவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? பிலிப்பின் புஸ்தகம் 4:7 வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். ஏன் ஜெபம் பண்ணுறோம்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தை, சிந்தையை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்வதற்காக. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிஞ்சிருக்கிறார். அதனால் நீங்கள் வேண்டணுங்கிற அவசியம் இல்லை, அப்படி தானே? ஆனால் நீங்கள் வேண்டணுமா? ஏன் நீங்கள் வேண்டுறீங்களா? அது அவருக்கு போகணும், அவர் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. உங்கள் இருதயத்தை தேவ சமாதானம் நிரப்பணும், ஆளுகை செய்யணும் என்பதற்காக தான் அவரிடத்துல வேண்டுதல் செய்கிறோமா.
இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்படிங்கிற. அதே இன்னொரு இடத்துல பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லுவார். பெற்றுக்கொண்டோம், பெற்று கொள். யாராவது ஜெபிக்க வந்தாங்கன்னா என்ன பிரச்சனைங்க அப்படின்னு, இதெல்லாம் பிரச்சனை, இது கொஞ்சம் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் அப்படின்னு. நான் எங்கெங்க பயப்படுத்தேன்? நான் பயப்படவே இல்லை. எனக்கா கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சுட்டேன், நான் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் பயப்பட்ட மாதிரியே இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. பயந்தான்னு சொல்லணும், பயப்படலைன்னா பயப்படலைன்னு சொல்லணும். நீங்கள் வந்து ஜெபிக்கும் வந்துட்டு ஜெப குறிப்பையும் சொல்லிட்டு நான் பயப்படலை, நான் எதுக்காகவும் பயப்பட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் எதுக்கு ஜெபத்தை சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. அது இப்போ எதுக்கு பயந்தீங்கன்னு எனக்கும் புரியல. நீங்கள் என்ன உங்களுக்கு இதுவோ அதை தான் நீங்கள் வந்து சொல்லணும். ஆண்டவரே நான் பயந்துருக்கிறேன், என்னை தைரியப்படுத்துங்க ஆண்டவன். பிரசனத்தில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துவார். உதடுகளின் பலனை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிரசனத்திலே உட்காராமல் நல்லதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பிரசன்னத்தில் நல்லதை பேசிட்டு தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக அங்கே வந்து பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஆவியில் பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்வோம் அப்படின்னா மாம்சத்தில் பெற்றுக்கொள்வோம். இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கூடாது. எல்லாவற்றையும் நம்ம வார்த்தை வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஆவியில் ரிசீவ் பண்ணிடுறோம். ஆனால் சரீரத்தில் இருந்த சுகத்தை நம்மளால் பார்க்க முடியல. ஜெபம் பண்ணோன்னே முதல்ல ஆவி சமாதானம் ஆயிடுச்சு, ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்துடுவோம், ஆண்டவர் அந்த வியாதியை என்னை விட்டு மாற்றிடுவார்னு சொல்லி உடனே உள்ள ஒரு சந்தோஷம் வருது, மனமகிழ்ச்சி வருது, அப்படியே சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் சரீரத்தை திரும்ப தொட்டு பார்த்தா அதே வியாதி அப்படியே இருக்குது. இப்போ எது பெற்றுக்கொண்டோம், எது பெற்றுக்கொள்வோம்? ஆவியில் பெற்றுக்கொண்டோம், சரீரத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆவியில் பெற்றுக்கொண்டதை சரீரத்தில் நான் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணுமா? அப்போ தான் அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல பார்க்குறாரு. அங்கே அப்படி சொல்லியிருக்கு, சரீரத்தில் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நீங்கள் மாற்றி உழப்பவே கூடாது. அநேக வார்த்தைகளால் உங்கள் ஜெபத்தை அளப்பாதிருங்கள். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் உங்கள் வேண்டுதலெல்லாம் சொல்லணும். அப்போ அவர் உங்களுக்கு வெளியரங்கமாக பலம் விடும். ஆனால் ஜெபம் எப்படி பொதுவாக பண்ணுறோம், வெளியரங்கத்தில் நல்லா ஜெபம் வருது. வசனம் வந்து சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னால் வந்து அமெரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாட்டு ஊற்றின குழம்ப ஆறுற வரைக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. இல்லை இருக்கிற எல்லா பூரா வசனத்தையும் பக்கத்தில் இருக்க சாப்பிட்டுட்டு தட்டை கழுவி வச்சுட்டு கிளம்பிட்டான். எங்கப்பா சாப்பிட்டு வந்து சாப்பிடு, நீ ஆப்பிரிக்காவில் இருக்க போகிறவே நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு கொஞ்சம் அப்படிங்கிற அளவுக்கு வெளியரங்கமாக ஜெபம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் அந்தரங்கத்தில் இருக்க ஜெபமே இல்லை, அங்கே ஜெபமே பண்ணுறதில்ல. யாராச்சும் மாட்டினாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா வசனத்தையும் இவங்ககிட்ட ஒப்பிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லி ஜெபத்தை பிடிச்சி சின்ன வயசில் வந்து ஒரு அம்மா இருப்போம், தெரியாதனமாக அந்த அம்மா சாப்பாட்டுக்கு மட்டும் நாங்கள் ஜெபத்தை பண்ணவே விட மாட்டோம். சாப்பாட்டுக்கு பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி தான். கருத்தாய் மன உறுதியாய் எலியா வந்து ஜெபம் பண்ணால், ஆனால் அந்த ஜெபம் கருத்தாக இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் இருந்துச்சு, ஒரு வரி தான் இருந்துச்சு, மழையை ஸ்டாப் பண்ணுங்க, அவ்வளோதான் ஜெபம். உங்கள் ஜெபம் சுருக்கமாக கருத்தாக இருக்கணுமா? எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்களோ அதை தவிர அநேக வசனிப்பினால தங்களுடைய ஜெபம் கேட்க முடிஞ்சு. வெளியரங்கமாக அநேக வசனிப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி எந்த வேலையுமே பண்ணுறதில்ல. வெளியே வந்து ஒன் வேர்டில் வேலையை முடிச்சிடுறாரு. ஆனால் தெய்வ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது பல மணி நேரம் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறார். நீங்களும் அது அந்த அரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவருடைய ஜெபத்தை கேட்கும்படியாக அவரிடத்தில் நிறைய நேரம் அமர்ந்து ஜெபிங்க. நீங்கள் வெளியரங்கமாய் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய ஒரு சில வார்த்தைகளினாலே உங்கள் வாழ்க்கை மாறுகிறதை பார்ப்பீங்க. சில சமயம் மோசையை போல் வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உங்களுடைய செய்கைகள் அதனுடைய பலனை உங்களுக்குள்ள
கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். எபேசியர் புஸ்தகம் 6:18 வாசிக்க, எந்த சமயத்திலும் சகல வேண்டுதலினால் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் உங்கள் ஸ்பிரிட் வேர்ல்டில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் வந்து சின்ன இடத்துலேருந்து ஏன் நமக்கு வந்து ஜெபமே வர மாட்டேங்குதே அப்படிலாம் சில பேர்லாம் பார்க்கும்பொழுது அவங்க வந்து பேப்பரோடு வந்துடுவாங்க. ஜெப குறிப்புக்கு வந்துட்டு பேப்பரில் இருக்க இன்றைக்கு இங்கே வந்து கொள்ளை நடந்தது அப்படின்னு சொல்லி பேப்பரோடு வந்துடுவாங்க. ஃபுல்லாக கட்டிங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே புக்காக வச்சு ஜெப குறிப்புன்னு வந்துட்டாங்கனாலே அப்படியே திருப்பிக்கிட்டே இருப்பாங்களாம். அதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் கட்டிங்லாம் கிடைக்குதோ, எங்கேருந்துலாம் ஜெப குறிப்பெலாம் பொறுக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து மிரண்டு போயிருந்தேன். உலகத்துக்காக என்ன ஒரு தாகம் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட ஜெபம் வித்தியாசமானது. அவர் சொல்கிறாரு, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். யோவான் புஸ்தகம் 17:9, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். சொல்லுங்கள், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல். உலகத்துக்காக நீ வேண்டணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் உலகத்துக்காக திரும்ப வேண்டணுங்கிற தாக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள் உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு ஒழிய உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு ஜெப குறிப்பாக ஒவ்வொரு நியூஸ் பேப்பராக இருக்கிற எல்லா கட்டிங்கும் எடுத்துகிட்டு வந்து ஜெபம் பண்ணணும், அரே வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க. முதல்ல உங்களுக்காக வேண்டுங்க, உங்களுடையவர்களுக்காக வேண்டிக்கணும். உங்கள் திருச்சபைக்காக வேண்டுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்காக வேண்டுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக வேங்க. உங்களுக்காக யாரெல்லாம் தந்திருக்காங்களோ அவங்களுக்காக நீங்கள் முதல்ல ஜெபிங்க. இதெல்லாம் நீங்கள் ஜெபிச்சு முடிச்சுட்டு தான் கடைசியில் தான் நீங்கள் தேசத்துக்காக உலகத்துக்காக போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்காக போகக்கூடாது. உங்களுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபத்தை அங்கீகரிப்பார். அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்கக்கூடியவராய் மாறுகிறார். பேதுரு வந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அங்கே வேதம் சொல்லுது, அவர் வந்து அந்த பரியலுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் வெளியே அமுச்சிட்டு இவர் ஜெபம் திரும்பி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாருக்கா. முதல்ல ஆண்டவர்கிட்ட பேசிட்டு பின்பு அவர் அந்த மரித்து போயிருந்ததான அந்த சரீரத்தை பார்த்து தபித்தாகி என்று சொன்ன பொழுது அந்த ஸ்திரீ கண்களை முழித்து எழுந்திருந்தாலும். முதல்ல எங்கே ஜெபிக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட, பின்பு தன்னுடைய சூழ்நிலைக்கிட்ட. முதல்ல தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும், பின்பு தேவனிடத்தில் பேச வேண்டும், பின்பு தேவனை போல பேச வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். நம்ம எல்லாரும் கூட அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சில அறிவிப்பு மட்டும் கேட்டு நம்ம திருவந்துக்காக நம்ம ரெடியாகும். ஹல்லேலூயா. நாம் யாவர் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். 4 மாதமாக கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கோம். தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்குற அந்த அனுகிரகத்தை தேவன் நமக்கு இன்னைக்கு பாராட்டி இருக்கிறார். ஆண்டவரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, கடந்த நாளெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக, நல்ல ஆகாரம் கொடுத்ததற்காக, பலப்படுத்தினதற்காக, தேவரீர் உழைக்க ஆண்டவரே சம்பாதிக்கிற அந்த ஞானத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த தயவிற்காக, அப்பா எங்களுடைய பிரயாணங்களை நீர் சுகமாய் வாய்க்க பண்ணினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
இதோ நாங்கள் யாவரும் சேர்ந்து விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். யாவரும் சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, வாதை எங்கள் கூடாரங்களை அணுகுவதே இல்லை, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடுவதே இல்லை, நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தரே, எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் கோட்டையாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே நாங்கள் நம்புகிற கண்மலை என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. பக்கத்துல உங்க கையை பிடிச்சுக்குங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனங்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே உபாதைகளை நசரேனாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முழுமையாய் நிராகரிக்கிறோம் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே, அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுகிறதுக்கு ஏற்ப ஆண்டவரே, அப்பா உன்னத பலன் இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. வியாதி இல்லாத திருச்சபையாராய் எங்களிலே ஒருவர் ஆண்டவரே பலவீனப்பட்டவர்களாய் இருக்கவே கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். பக்கத்துல உங்க பார்த்து நல்லா வாழ்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் சகோதரியை பார்த்து நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் சகோதரியே, நீங்கள் கோடான கோடியாய் பெருகுவீர்களாக. என் சகோதரர்களே, நீங்கள் சம்பூர்ணமாக இருப்பீர்களாக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை தொடர்வதாக, குறைவை காணாதிருப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி தேவனுடைய வார்த்தையை கிளைம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை அது என்ன சொல்கிறதோ அதை செய்கிறதா இருக்கிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, எங்களுக்கு ஒரு ஆண்டவரே வீண் செலவுகள் வரவே கூடாது ஆண்டவரே. எல்லா தரித்திர வாசல்கள் ஆண்டவரே முழுமையாய் அடைப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தேவரீர் ஆண்டவரே பொருளாதார விடுதலை நீங்க தந்தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசப்பா ஆண்டவரே, எங்களிலே ஒருவர் கடன் பட்டவர்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க ஆண்டவரே. எங்களுடைய கடன் ஆண்டவரே சுமைகள் ஆண்டவரே பனி போல மறைந்தே போகட்டும் ஆண்டவரே. விடுதலையை நீங்க தாங்க ஆண்டவரே. விடுதலை நீங்க தாங்க ஆண்டவரே. திருச்சபைக்கு நீங்க விடுதலையை நீங்க தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலர்களின் ரட்சிப்பிற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. இந்திய தேசத்திற்காக எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அப்பா ஆண்டவரே, எங்க தேசத்தை உமது கரங்கள்ல தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, தேசத்தின் மீது இரக்கமா இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் திறந்தருளுவீராக. கேட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை சீர்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக, உம்மிலே என்று நிலைநிற்க செய்கிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்பு சொல்லும்போது கவனமாக கேளுங்க. வெள்ளிக்கிழமை உபசரிப்பு கூடுகை வழக்கம் போல நடைபெறும். ஞாயிறன்று 2 ஆராதனைகள் அதி நேரத்தில் வழக்கம் போல நடைபெறும். அதற்காக நீங்கள் ஜெபத்தோடு ஆயத்தமாய் நீங்கள் கடந்து வாருங்கள். கைரேகையெல்லாம் நீங்கள் வச்சுட்டே இருங்க. யாராவதுக்கு உங்களுக்கு அதில் சிரமம் இருக்கும் என்று சொன்னால் என்னை அணுகுங்க. வேறு விரல் மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா கார்டு உங்களுக்கு கொடுக்குறோம். தயவுசெய்து நீங்கள் ஒவ்வொரு வாரம் வரும்போது அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணாமல் போக வேண்டாம். அதனால் மறக்காமல் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்கள் கொண்டாடுகிறவர்கள் எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இருக்கீங்களா? இன்றைக்கான காலை உணவு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்கா. அப்படி ஆமோஸ் தம்பி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அருமையான மகன் நம்முடைய கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே, இந்த பங்களிப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனை குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதனுடைய ஆண்டவரே பலன் ஆண்டவரே பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பிரயாசத்தோடு ஆண்டவரே, அப்பா முழு ஆண்டவரே ஈடுபாடோடு ஆண்டவரே, நேரத்தையும் காலத்தையும் பாராதபடி ஆண்டவரே தங்களுடைய உழைப்பினால அதிகாலையில் வந்து அனைவரும் ஆண்டவரே அப்பா உணவருந்த வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா எண்ணத்தோடு ஆண்டவரே செய்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உதவியாய் இருந்த ஒவ்வொருவரையும் நீர் அதிகமாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்க குடும்பத்திற்கு ஆண்டவரே விசேஷ நன்மையினால நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவர் எழும்பி நின்று ஒரு சங்கீத பகுதியை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 29. சங்கீதம் 29.
தமிழ் வேதாகமத்திலே 686வது பக்கம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு இனிதாய் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். நீங்கள் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். திருவந்துக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். இந்த மாதத்தில் தேவனாய் கர்த்தர் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிற நினைக்கும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திர ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையாக இருக்கிற இதை நீங்கள் பானம் பண்ணுவதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வரும்போது அவர் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க வேணா பாத்திரமாக கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம். நாம் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குத்து குற்றமில்லாம நான் இருப்பான். எந்த மனுஷனை தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் அபாத்திரமாக போஜனம் பணம் பண்ணிக்கிறவன் கர்த்தருடைய சரீர நிதானத்தை அறியாதனால் தனக்கு ஆக்கினதை பரும்படி போஜனம் பணம் பண்ணிக்கிறான். இது நிமித்தம் உங்கள் அநேகர் பிளவின வியாதிகளுமாக இருக்கிறார்கள். அநேகர் நித்திரம் அடைந்திருக்கிறார்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும். உலகத்தோடு ஆக்கினிக்குள்ளா தீர்க்கப்படாதபடி கர்த்தரால் சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்கு அவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினிக்கு எதுவாக கூடி வராதபடி ஒருவனுக்கு பசியாக இருந்த வீட்டிலே சாப்பிட கடவர். மற்ற காரியங்களை வரும்போது திட்டம் பண்ணுவேன். அருமையான இந்த நாளில் கூட தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த பந்தியில் நம்ம ஆயத்தப்பட இந்த நாட்கள் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, சோத்திரம். இந்த நாளுக்கா நன்றி ராஜா. ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்குதுன்னு சொன்னார். அந்தபடியே ஐயா சரீரமாக அப்பத்துக்காக எல்லாம் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியுமாக அவர் பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக உங்கள் பாவங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறேன்னு சொன்னார். ஆகவே பாத்திரமாக ஐயா ரசமாக ரத்தத்துக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனாய் கர்த்தர் ஐயா நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆயத்தத்தோடு காத்திருப்போம். பந்தி கொடுக்கணுமா? கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு
மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் பிசாசின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் பிசாசின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்திசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு. ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு. போர் கவசம் என் தலை கவசம் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். போர் கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தத்தால். தீய ஆவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. தீய ஆவியும் என்னை அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் பிசாசின் பிடியில் நின்று. மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் பிசாசின் பிடியில் நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன்.
இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஓ பரிசுத்தமாக்கப்பட்டு. நம்பிக்கையோடு சொல்லுவோமா? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு என் பாவம் அல்ல, என் மீறுதல் அல்ல, என்னை நியாயம் தீர்ப்பதற்காக அவர் எந்த ஒரு பாவத்தையும் மேல் அவர் சுமத்தாமல் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்தபடினாலே நான் தகுதி உள்ளவனாய் மாறி இருக்கிறேன். நான் அதிகாரம் உள்ளவனாய் மாறி இருக்கிறேன். அந்த அதிகாரம் இந்த உலக அளாவிய அதிகாரமாய் இருக்கிறது. கழுவப்பட்டு பரிசுத்தம். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று சொன்னார். அவருடைய ரத்தத்தினாலே சகல பாவங்களையும் கழுவி என்னை சுத்திகரித்து இருக்கிறாராம். ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு. யாராச்சுக்காது கிடைக்கலன்னா தயவு செஞ்சு உங்கள் கையை மட்டும் உயர்த்தி காட்டுங்க. அப்பமோ ரசமோ யாராச்சுக்கு கிடைக்கல அப்படின்னா, எல்லாரும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னார். இது நம்முடைய அற்பமான சரீரத்தை கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும்படியாக, அதன் அடையாளமாக இந்த அப்பத்தை புசிக்கும்படி அவர் சொன்னார். இதை புசிக்கும் நாளிலே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை அவர் புசித்த பொழுது, இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் இயேசு சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். நித்திய ஜீவ காலமாக உங்களுக்குள்ளாக ஜீவன் உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும் என்று சொன்னார். நாம் ஒருமித்து அவருடைய அப்பத்தை புசிப்போம். அவர் அந்தபடியே சரீரமாகிய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்த பின்பாக அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய். உங்கள் பாவத்தை அல்ல, உங்களை அல்ல, உங்களுடைய சூழ்நிலை அல்ல, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நினைவு கூறுவதற்காக இது புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமாக இருக்கு. நாம் எல்லாம் ஒழுமித்து என்னுடைய ரத்தத்திலே பானம் பண்ணுவோம். இவ்வனமாய் என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்தவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். நீங்கள் ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறேன். நான் ஜீவனுக்குள்ளாக பிரவேசித்திருக்கேன். சொல்லுங்க, இந்த வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஜீவனுக்குள்ளாக நித்திய ஜீவன் எனக்குள்ள ஊறுகிறது. நித்திய ஜீவனை தேவன் எனக்குள்ளாக உண்டாயிருக்கிறார். இது கர்த்தரை கனப்படுத்துகிறார். நேரமாக இருக்கிறபடினால ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தரை கனப்படுத்தி காணிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு, படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார் சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா, நம்மை பாவம் செய்யாத ஒரு மகனை போல என்னை பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம்
ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் பிசாசின் பிடியிலிருந்து. மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் பிசாசின் பிடியிலிருந்து. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. நல்ல ஆண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நல்ல நாள் துதிக்க ஆராதிக்க நீர் பாராட்ட நல்ல கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறார்கள். இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யட்டும். அவர்கள் எப்பொழுதெல்லாம் வேண்டிக்குள்ள ஜெபிக்க நம்முடைய பிரசனத்துக்குள்ளாக கடந்து வருகிறாளோ உம்மோடு பேசுகிறதான அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கான பலனை நீர் உண்டு பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவருடைய பாவங்களை அல்ல, சாபங்களை அல்ல, அவருடைய எந்த ஒரு துரோகங்களை அல்ல அப்பா ஆண்டவரே, ஆபேலை நீர் மன்னித்திருப்பீர் என்றால் ஆபேல் மேல ஒரு அடையாளத்தை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே காயின் மேல ஆண்டவரே ஒரு அடையாளத்தை நீர் போட்டிருப்பீர் என்றால், ஆபேலை கொன்ற காயின் மேல ஒரு அடையாளத்தை நீர் போட்டிருப்பீர் உண்மை என்றால் ஆண்டவரே நீர் எங்கள் மீதும் உம்முடைய ரத்தத்தினால் உண்டான அடையாளத்தை போட்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் உடைய பிள்ளைகள் எதையும் உடைய பிள்ளைகளுடைய பார்த்தல் கேட்கிறார்களோ மற்றவங்களுக்கு ஆண்டவரே அப்போ அழிவை ஏற்படுத்தாத, மற்றவங்களுக்கு ஆண்டவரே கஷ்டத்தை ஏற்படுத்தாத உடைய பிள்ளைகள் தங்கள் வளர்ச்சிக்காக வாழ்வுக்காக எதையெல்லாம் உடைய பாதத்தில் கேட்கிறார்களோ அதை கர்த்தர் உடைய பிள்ளைகள் நீர் அருள் பண்ணுவீராக. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சத்துருகள் தங்களுக்கு விரோதமாக எழும்பி ஆண்டவரே தங்களை மேற்கொள்ள தங்கள் மேல் ஏறுகிறவர்களுக்காக ஆண்டவரே அவளை நீர் கீழ்ப்படுத்தி ஆளுகையை நீர் தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பதை உணரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குறார். கழுகுக்கு சமானமான எங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிதாவாகிய இதனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களும் எங்கள் அனைவரோடு கூட ஜெபத்தோடு வேண்டுதலோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான உணவு ஆயத்தமாக இருக்குது. தயவு செஞ்சு அதை சாப்பிட்டு செல்ல முடியும். அன்போடு கூட கேட்கலாம். உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள். ஷாሎም. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். Praise the Lord.